அதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. சிந்து வந்து அவங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா, சிந்து இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டுனா நான் வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கே வந்து இருக்க விடாமல் பண்ணி சிந்து அமுச்சு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் சிந்து வந்து தான் அப்பா அம்மா கல்யாணத்தை வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்தில் இருக்கும் போது நம்ம சுபா வந்து பார்த்திங்கன்னா அதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா குடும்பத்தில் வந்து நம்ம சிந்துவை என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் ஒரு பக்கம் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க சிந்துக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. சிவா வந்து சிந்து பின்னாடி லைட்டாக போக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்படியே விடக்கூடாது, எப்படின்னா இதை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி நிறைய வேலைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கும் காயத்ரி போர்ஷனும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணைக்கு சிந்துவால் தான் வந்து சிவா கல்யாணமோ சிந்து கல்யாணமோ நடந்தது, இந்த உண்மை வந்து தெரிய வந்து அதனால் சிந்துவவே எதிர்த்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணைக்கு வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மகாவால் தான் வந்து இசைக்கிக்கோ காயத்ரிக்கோ வந்து கல்யாணம் ஆச்சுன்னு தெரிய வந்ததுன்னா மகாவுக்கு என்ன நிலமை அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிந்துவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க மகா. ஸோ நம்ம மகாவுக்கு என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வெயிட் பண்ண வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.